கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்றேன். இந்த காலவெளியில சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சிட்டு இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும். எப்பவுமே ஒரு சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நீங்க அழுது கொண்டிருக்கிறதோ சோகமா இருக்கிறதோ பிடிக்காது. ஒரு சோதனைகளை அனுமதிப்பாருங்க. ஆனா கிறிஸ்து நம்மளுக்கு கூட இருந்தாக்கா அந்த சோகத்துல நம்ம சிரிக்க வைப்பார். அவருக்குள் நம்ம இருப்போம்னா சிரிப்பார். அதான் ஆண்டு சொல்ற, கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கன்னு சொல்றாரு ஆண்டவர். 6ஆம் வசனத்துல, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால வேண்டுதல் தேவன் தெரியப்படுத்துங்க. நம்மளுக்கு ஒரு அப்பா இருக்கிறாருங்க, தைரியமா இருக்கணும். அந்த கால வேலையில அழுதுட்டு இருக்கிறதுக்காக தேவன் உங்களை ரட்சித்தாரு கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தினுடைய மகிமை என்ன அப்படின்னா, அவர் நம்மளை எப்பவுமே தனியே இருக்க விட மாட்டாருங்க. நம்ம சோகமா உட்கார்ந்தாருன்னு உடனே வந்து என்ன பண்ண, பாசமா எதுக்கு அழுவுறேன்னு சொல்லி ஆவில் சொல் பிறவா முன்னே அதை அறிகிற தகப்பனாய் தேற்றுறவாள் நம்ம மத்தியில செயல்படுவார். அல்லேலூயா. சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இந்த காலவேளையில ஆண்டவங்களை பார்த்தா சொல்றாரு, நீ எதுக்கும் கவலைப்படாம எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லு. என்ன பண்றேன், ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு சொல்லணும். அந்த பாரமுள்ள இருதயத்தை கர்த்தர் லேசாய் மாற்றி கொடுக்க ஒரு வல்லவரா இருக்கிறார். என் வாழ்க்கையில அது நடந்ததுனால தான் உங்கள்கிட்ட சொல்றேன். எதையுமே நான் உங்களை டேஸ்ட் பண்ணாம நான் சொல்ல மாட்டேன். அதான் சொல்ல வரேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ருசித்தபடியினாலே என் தனிமையிலே துக்க நேரங்களிலே யார்கிட்ட சொல்றதுன்னு குழம்பி கொண்டிருக்கிற நேரங்களிலே எனக்கு அவரே ஆறுதலா இருக்கிறாருங்க. எனக்கு ஆறுதல் கொடுத்த தகப்பன் உங்களுக்கும் ஆறுதல் கொடுக்கவும் உங்களுக்கு அந்த துக்கமான காரியங்களில் மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த ஒரு வல்லவரா இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தைரியமா இருங்க.